உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த வருடத்தில் சூரிய பகவான் முதலில் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி இவர் தனுசு ராசியிலிருந்து உங்களது மகர ராசிக்கு வந்து அங்கேயே 29ஆம் தேதி வரைக்கும், தை மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே அந்த இடத்திலேயே இருந்து ஆட்சி பெறுகிறார். இவர் உங்களுக்கு வந்து பாக்கிய, அதாவது உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி. கடந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியே உங்களுக்கு விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இவர் மீண்டும் 28ஆம் தேதி மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார். இதில் செவ்வாய் உங்களது ராசிக்கு 22ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் அடைகிறார். அடுத்தது புதன் 18ஆம் தேதி தை மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் மகர ராசிக்கு வந்துடுவார். அப்போது இந்த மாதக்கோள்களின் பெயர்ச்சிகள் இது. அடுத்தது வருடக்கோள்கள் உங்களுக்கு மேஷத்திலேயே குரு பகவானும் ப்ளஸ் உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடம் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய அருமையான தருணம். கேது பகவான் 4ஆம் இடத்திலையும் ராகு பகவான் 10ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய கால அமைப்பு. ஆக மொத்தத்தில் இந்த அமைப்பு உங்களது வாழ்க்கையில் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த நல்ல அற்புதமான அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் சிலர் பண்ணுறதில்லை. ஏன்னா அது பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் உடனடியாக வந்து அடையும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு மிதுன ராசி அன்பர்கள் சொல்லணுமா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் எப்பவுமே அறிவாற்றல், புத்திசாலித்தனத்தையும் எதுலேயுமே எந்த இடத்துலையும் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். அந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை உருவாக்கிடுவீங்க. மற்றவங்க செய்ய முடியாத வேலையை நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க, புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. சிலருக்கு தோணாத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல நாம் இருந்து இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இருக்கும். பட் அதுவும் தாண்டி உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய நுணுக்கத்தையும் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய ஆற்றலையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்க தான் அதை பயன்படுத்தியிருப்பாங்களே தவிர அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கடந்த காலகட்டங்களில் இல்லை. காரணம் ஒரு புறம் அஷ்டமச்சனி, அதற்கு முன்னாடி கண்டகச்சனி. 5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. ஒரு மனிதன் இழப்புகள், அந்த இழப்புகள் ஒரு விதத்தில் இல்லை, வேண்டியவங்களையும் இழந்திருக்கிறீங்க. தொழில் சார்ந்த இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. தொழிலில் துரோகங்களை சந்திச்சிட்டீங்க. மன உளைச்சலை அடைச்சிட்டீங்க. ஏன் உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி சம்பாரித்து மற்றவங்களுக்கு எதிரில் ரோல் மாடலாக நின்னவங்களும் இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே சரிவுகளை சந்தித்து இன்றைக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது போய் நீங்கள் வரவு செலவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இந்த இடத்துல இந்த அமௌண்ட் வந்தால் பரவாயில்லை, இந்த நிமிஷம் இந்த சரி பண்ணிடலாமா என்ற அளவுக்கு மன உளைச்சல். அதுவும் நீங்கள் வாங்க உங்களுக்குன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னவங்க இன்றைக்கி உங்களை பார்த்ததுமே விலகி போகக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இதை விட ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற நிலை. இன்னும் சிலர் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. இது எதுவுமே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்கள் தப்பு இல்லை. இங்கே எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்காக பரிதாபப்பட்டோ மற்றவங்களுடைய நலனை கருதியோ, ஏன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல நோக்கத்தோட செயல்பட்டு தான் இந்த பாதிப்புகளை சந்திச்சிங்க. இப்போ உங்கள் நிலை எப்படி இருக்குன்னா, சிலருக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆக இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் நாம் பெரிய இலக்குகள் அடையணும், சாதிச்சு காட்டணும். நல்ல இலக்கை அடைஞ்சி பெரிய லெவலில் வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு.
அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சரிவுகளுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலம் அமையுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்திலேயே உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே புதன் பகவான் ஒரு அருமையான அமைப்பில் நிற்கிறார். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த புதன் பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறார், உங்களுடைய ராசிநாதன். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம். ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதி ப்ளஸ் உங்களுக்கு மாரகாதிபதி. அப்போது அவர் என்ன ஆகிறாருன்னா 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். மறையும் பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகம் கிடைக்கும். அது எப்படின்னா, இது வரைக்கும் எது இடைஞ்சலாக இருந்ததோ அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அது பாசிட்டிவாக மாறும். அதே போல் எந்த எதிர்ப்புகள் உங்களை பெரிய இலக்குகளை பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்ததோ அதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாளாக என்னுடைய போராட்டம் அது வழக்கு ரீதியாகவோ சொத்துக்கள் சார்ந்த விஷயமாகவோ இல்லை போட்டிகள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நாம் வின் பண்ணணுன்ற லட்சியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது தொழிலில் நீங்கள் அந்த பாதிப்புகள், நீங்கள் சந்தித்த அந்த பாதிப்புகளை சரி செய்துடுவீங்க. மீண்டும் வேலையில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, ஒரு பெரிய லெவலில் சாதனையை உண்டாக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை இது எல்லாத்தையும் மீண்டும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உருவாக்கிடுவீங்க. அடுத்தது வேலையில் இருந்த பலவிதமான சிரமங்கள், அந்த சிரமங்கள் மன உளைச்சல்கள், ஏன் நெருக்கடிகள், வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள். இன்னும் சிலருக்கு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் நேர்மையாக வேலை செஞ்சீங்க, நேர்மையாக இருந்தீங்க, நேர்மையாக உங்களுடைய மூமெண்ட்டை உண்டாக்குனீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தி இன்றைக்கி வேலையை விட்டு தூக்குற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள். ஆனாலும் தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சரி செய்திடுவீங்க. உங்களுடைய இலக்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்களில் அமையும். அதுதான் முதலியே சொன்னேன். எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய காலமாக இருக்கும் இது. எப்பேற்பட்ட மோசமான பிரச்சனைகளையும் வின் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏன் கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருந்துருச்சு. இந்த காலகட்டங்களில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாகவும் சுபமாகவும் இருக்குது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் கரெக்டாக பயன்படுத்தினால் போதும். உங்களுடைய வளர்ச்சிகள் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம். அரசியல் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் உங்களால் தான் மற்றவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி நேர்மையாக உழைக்கிறவங்களும் இல்லை, உங்களை மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவங்களும் இல்லை. இது எல்லாம் மற்றவங்களுக்கு தான் வேலை செஞ்சிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் வேலை செய்யலை. ஏன் இந்த ரூட்டில் போ, இதை செய், இதை பண்ணுன்னு நீங்கள் யாருக்கு எது சொல்லியிருந்தாலும் அவங்க போயிருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக அது வேலை செஞ்சுருக்கும். ஆனால் அதையே நீங்கள் இறங்கி செஞ்சால் என்னன்னு தெரியல, அது அப்படியே பிளாக் ஆகுது, அது அப்படியே லாக் ஆகுது. ஏன் அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்கும். அதற்கு காரணம் கிரகங்களினுடைய சில சுழற்சிகள் தான். அது இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் அல்ல, உங்களது வாழ்க்கையில் சனி பகவான் பாக்கியத்தில் நின்று அவரும் டைரெக்டாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா? கவலையே வேண்டாம். இதுவரைக்கும் இல்லாத தைரியம், இதுவரைக்கும் இல்லாத துணிச்சல், இதுவரைக்கும் இல்லாத வீரியம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க. வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான முயற்சிகளில் தோல்விகள் சந்தித்தவங்க இந்த தருணத்தில் அதை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. மீண்டும் மூவ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வெளிநாடு போய் அங்கே நான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு என்னுடைய சாமர்த்தியத்தில் அடுத்து இலக்கு அடையக்கூடிய நேரத்தில் என்னன்னு தெரியல, சில சரிவுகளை சந்திச்சிட்டேன். ஏன் ஒரு பெரிய லெவலில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினேன். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் அது எல்லாமே சுக்குநூறு ஆயிடுச்சு. எனக்கு எல்லாரும் நம்பாமல் கெடுவாங்க. நான் நம்பிக்கையுடன் நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் மீண்டும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நடக்கும். அந்த காலம் இந்த காலம்தான். அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல,
மீண்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னால் இது முடியாது, நீ அவ்வளோதான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மற்றவங்க எது சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காதீங்க. நடந்த பாதிப்புகளை நினச்சி வந்த இந்த நல்ல வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குனுங்கன்னா நினச்சிங்கன்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இப்போ தான் நாம் முயற்சிகள்லையும் சரி, இன்றைக்கி தான் நாம் உதயமானோம், அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கலான்ற ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2024 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மைல்கல்லாம் இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் இது போல்டாக நான் சொல்கிறேன்னா, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை நினைச்சாலும் கிடைக்காது, அதுவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல விழுது. அதுவே உங்களுக்கு எப்பேற்பட்ட வேலையும் முடிக்கக்கூடிய ஆற்றல், குரு பார்வை கோடி நன்மைகள்னு சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். அதை விட அந்த குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது பஞ்சமஸ்தானத்தில் விழுது. எண்ணங்கள், ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பார்வையில் இது உங்களுக்கு நடக்கும். புத்திர பாக்கியங்கள் எனக்கு கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு, நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனால் எனக்கு கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை விட உங்களது பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு 4ஆம் தேதியே பெயர்ச்சியாகி தனுசு ராசிற்கு வந்துடுவார். அப்போவோ உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் நான் போய் இன்னைக்கு பெரிய இலக்கு சிக்கல்கள் எல்லாமே, என்னுடைய ஆசைகள் எல்லாமே தடப்பட்டு நிற்குது. நான் மீண்டும் சேர்ந்து வாழ வழி கிடைக்குமா? முயற்சிகள் எடுத்தால் என் விரலின் கண்ணை குத்துற மாதிரி எனக்கு சுற்றி இருக்கிறவங்களும் எனக்கு சார்ந்தவங்களே துரோகம் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படி மீண்டும் சேர வழி கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்குமா? 3வது நபர்களால் குடும்பத்தில் பலவிதமான கோளாறுகள் உண்டாயிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது அழகாக சரி செய்து வெளியில் வருவீங்க. நல்ல இலக்கை அடைவீங்க. கவலைப்படாதீங்க. மீண்டும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆக ஏற்கனவே திருமணமாகியும் டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணத்திற்குண்டான முயற்சிகளை எடுக்கிறேன், அதற்குண்டான வழியும் எனக்கு பிறக்கலை, செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி லைஃப்பில் கிடைச்சதுன்னா நான் வாழ்ந்து காட்டி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் என்னன்றது காட்டிடுவேன் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுடைய இந்த குரு பார்வை 5ஆம் இடத்துல மட்டும் விழலை, உங்களுடைய 7ஆம் இடத்தையும் விழுது. அப்போது 7ஆம் இடம்ன்றது திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். அதை விட அவர் எந்த இடத்துல இருந்து பார்க்குறாருன்னு பாருங்கள். 11ன்றது தான் மறுமணத்திற்கு உண்டான இடம். அப்போ அந்த மறுமணத்திற்கு சார்ந்த இடத்தில் குரு பகவான் நின்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 100% மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாத்த விட உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய அடுத்தடுத்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 9க்கு வந்துட்டார், அடுத்தது 10, 11, இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், உங்கள் லைஃப் ஏறுமுகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்தது மிதுன ராசி அன்பர்கள் பல பேர் தனது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல சம்பளம் வாங்குகிறேன், நல்ல ஒழுக்கம் இருக்குது, நல்ல அழகு ஆற்றல் எல்லாமே இங்கே இருக்குது. மிதுனராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஆனால் இங்கே எல்லாம் இருந்தும் எனக்கு வாய்ப்புகள் அமைக்கலை. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டேன் திருமணத்திற்கு, ஆனால் கடைசி நேரத்தில் பிரேக் ஆகிடுச்சு. அடுத்தது பிடிச்ச வாழ்க்கை நெருங்கி விலகி போகுது, என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் கல்யாணம் த்திற்குண்டான மூமெண்ட் எதுவுமே கைக்கூடி வரமாட்டேங்குது. மீறி ஏதாவது கூடி வரதா இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு எடுத்துடுறாங்க, என்னன்னு தெரியல. இந்த குழப்பங்களோடு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த குழப்பங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமோட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் ஒரு அமைப்பு கிடைக்குது. அதுவும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பார்த்து சட்டுன்னு முடிங்க. ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. குரு பகவான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வந்துடுவாருன்னு உங்களுக்கே தெரியும், 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே திருமணம் முயற்சிகளை முழுமையாக இறங்கி செயல்படுத்தி வாய்ப்புகளை அமைச்சிக்கங்க. ஒன்று அமையக்கூடிய காலம், அதுவும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மூவ் பண்ணுங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கிரனை குரு பகவான் பார்க்குறார். அருமையான அமைப்பு. கவலைகள் வேண்டாம். அந்த குரு பகவான் யார்? உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வீட்டை பார்க்குறார். அப்போ நடந்தே தீரும். கவலை வேண்டாம். மூவ் பண்ணுங்க. அடுத்தது மிதுன ராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
அவங்களுடைய கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்களில் பலவிதமான சிக்கல். என்னென்னா ஆரோக்கியத்திலையும் சிலருக்கு பாதிப்புகள் இருக்கும், சிலர் கல்வியில் நல்லா படிக்கலையே என்ற வருத்தம் இருக்கும். அது வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கைகூடி வரும், கவலைப்படாதீங்க. அவங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கும். ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவான், அவரது பார்வை கரெக்டாக புத்திர சம்மந்தப்பட்ட இடத்துல விடுது. அப்போ உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னும் சிலர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு படிக்க வச்சு நல்ல இலக்குகளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சா இன்றைக்கி அந்த திருமணமே அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குன்ட்டு சிலர் பாதிக்கப்பட்டு நினைப்பீங்க. சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்த விஷயங்களில் பலவிதமான மன உளைச்சலும் பண நெருக்கடிகளில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, இதுதான் அதற்கு காரணம். அதே போல் இந்த தருணத்தில் அதற்குண்டான எல்லா மாறுதல்களும் உங்களுக்கு உருவாயிடுச்சு. குருவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ், சனி பகவானும் பாசிட்டிவில் நிற்கிறாரு. இந்த மாதக்கோள்களும் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், தொழிலில் அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் வேலையில் ஒரு நல்ல டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கும். அதே நேரத்தில் முயற்சிகள் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக அமையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். இங்கே நெகட்டிவாக இருக்கிறது கேது பகவான் மட்டும்தான். அவர் 4ஆம் இடத்துல நிற்கிறார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியில் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் நம்ம போகும்போது வரும்போது எச்சரிக்கையை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். புதுசாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதோ ஏதாவது செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செயல்படணும். மற்றவங்ககிட்ட வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக வாக்கு கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் குறிப்பாக சில நேரங்களில் கோபம் உங்களுக்கு வராது, வந்துட்டா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சில நேரங்களில் அந்த கோபங்கள் வெளிப்படும். அந்த நேரங்களில் தயவு செய்து எதையும் பேசாதீங்க. 10 நிமிஷம் கழித்து மீண்டும் பேசுங்க, அது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா கண்டிப்பாக அதுதான் இந்த கேது பகவான் அந்த இடத்துல வேலை செய்வார். அந்த கேது சடனாக உங்களை டுஷ் பண்ணி விட்டுருவார், சடனாக எதையாவது ஒன்று செய்ய வச்சிருவார். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் லெவல் பண்ணிங்கன்னா எல்லா ரூட்டும் உங்களுக்கு கிளியர். அதை விட குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் சிலருக்கு திசா புத்திகளுடைய பலவீனம் இருந்து அவர்கள் லிக்விட், அதாவது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் சார்ந்து இருந்ததுன்னா அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டங்கள் உங்களுடைய அந்த சேர்க்கை சிநேகிதங்கள் இதை நீங்கள் கட் பண்ணி உங்கள் ரூட்டில் கரெக்டாக போனீங்கன்னா போதும். ஆக நான் உங்களுக்கு மட்டும்தான் இது தனிப்பட்ட ரீதியை சொல்கிறேன், மனசில் வச்சுக்கிங்க. மேற்கொண்டு உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப பலமாக இருக்குது. அடுத்தடுத்த முயற்சிகள் 100% சக்ஸஸ் கொடுக்கும். மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு வரைக்கும் பல வருஷமாக உழைக்கிறேன், பாடுபடுறேன், நல்ல தொழில் இருக்கிறேன், நல்ல இலக்கு எல்லாமே இங்கே இருந்துமே என்னால் ஒரு சொந்த பூமி அமைக்க முடியல, சொந்த வீடு கட்ட முடியல, எனக்குன்னு ஒன்று உண்டாக்க முடியல. என்கிட்ட வேலைக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்ல இலக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு வருது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணம், இந்த தை மாதத்திலேயே அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைவீங்க. மொத்தத்தில் இந்த 2024 அருமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகளில் இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள், இந்த நம்ம கோட்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து இருக்குது. ஒரு 4க்கு மேலே இருந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 7 வரைக்கும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இதை பார்க்கணும், அந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து அதை சார்ந்து நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது 100% சக்ஸஸாக இருக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் போடுற ஃபோன் எடுக்க முடியாத பட்சத்திற்கு மீண்டும் உங்களுக்கு நான் அழைப்பேன். ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2024 ஒரு பொற்காலமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.